தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து துன்புறுத்தப்படுவது, சித்திரவதை செய்யப்படுவது, சுட்டுக் கொல்லப்படுவது அல்லது கைது செய்யப்பட்டு சிறைகளிலே சித்திரவதை செய்யப்படுவது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு மீனவர்களுடைய உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்களுடைய மீன்பிடி உரிமைகள் என்பது மதிக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அழுத்தமாக வலியுறுத்த விரும்புகிறது. ஆகவே இந்த நிலைமையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுகிற போதெல்லாம் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஒரு மாற்றாந்தானி மனப்பான்மையுடன் தான் நடந்து கொள்கிறது. தமிழக மீனவர்கள் இலங்கையால் அல்லது வேறு நாடுகளால் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் இந்திய மீனவர்கள் என்கிற முறையில் நடவடிக்கை எடுக்கிற ஒரு போக்கு என்பது பிஜேபியிடம் இல்லை. தமிழர்கள் என்கிற முறையில் அவர்களை ஒதுக்கி தள்ளுவது என்கிற ஒரு அணுகுமுறை என்பது இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் தான் இந்த தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் கச்சத்தீவை பொறுத்தவரை ஏற்கனவே இது சம்பந்தமான ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் தான் அந்த வழக்கை போட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட வழக்கின் மீது உச்சநீதிமன்றம் இன்னும் இறுதி தீர்ப்பு வழங்காத நிலையில் இப்படி ஒரு தீர்மானம் என்பது பொருத்தமாக இருக்குமா என்பதை நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் யோசிக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்மானத்தின் மூலமாக தமிழக மீனவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட வேண்டும் என்கிற அவருடைய உணர்வை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கமே உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவது என்பது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கின்றத அவங்க மறுபரிசீலனை பண்ணணும். ஆகவே வழக்கை விரைவாக நடத்தி உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை விரைவாக நடத்தி தீர்ப்பை பெறுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தினார்.